சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கவலைப்பட்டது அனைத்தும் போதும். இன்பத்திற்குள் வரலாமா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் எத்தனை வருஷத்திற்கு கவலைகளோடு இருக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறீர்கள்? இனி கவலைகளுக்கான வாழ்க்கையும் நேரமும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் மாறப்போகிறது. சொல்லப்போனால் இனிதான் அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில். இந்த 2025 முடிவதற்குள் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. மற்றவனுக்கு அது தவறான விஷயம், உன்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம்தான். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்வார்கள் அல்லவா? இந்த ஒரு கஷ்டம் மட்டும் என்னை விட்டு விலகிவிட்டது, வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருப்பேன். இந்த ஒரு நபர் மட்டும் என்னை விட்டு விலகிவிட்டால் நான் வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருப்பேன். இந்த ஒரு சம்பவம் மட்டும் என் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் நான் நிம்மதியாக இருப்பேன். இப்படி அத்தனை விஷயத்தையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலேயும் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்வார்கள். உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் உன்னை ரொம்ப நாளாகவே தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு, வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டு, நஷ்டத்தை கொடுத்து கொண்டு, எல்லா நாளும் ஒரு விதமான கவலைகளை கொடுத்து கொண்டு ஒரு நபர் இருக்கிறார். நீ எப்பொழுது நினைப்பாய், அந்த நபர் அவருடைய வேலையை பார்த்து கொண்டு இருக்கட்டும், ஆனால் எனக்கு அவர் துரோகம் செய்யாமல், என்னை அவர் தொந்தரவு கொடுக்காமல் இருந்தால் போதும் என்று நினைப்பாய். இது உன்னுடைய கண்ணோட்டம். நீ சிலர் நினைப்பார்கள், ஒருவன் தவறான ஒரு விஷயத்தை செய்கிறான் என்றால் இவன் இருக்கவே கூடாது, இவன் வாழ்க்கையில் வாழவே கூடாது என்று. ஆனால் நீ அப்படி அல்ல. நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? வாழ்க்கையில் யாராவது தொந்தரவுகளை கொடுத்தார்கள் என்றால் அவர்களை நீ நினைப்பது, இவர்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஒதுங்கினால் போதும், மற்றபடி எனக்கு வேறு எதுவும் அவருக்கு தவறு நடக்கக்கூடாது என்று. ஆனால் மற்றவன் நினைக்கிறாள், நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனுக்கு ஏதாவது தொந்தரவாக இருக்கும் பட்சத்தில் இருக்கவே கூடாது, வாழ்க்கையில் வாழவே கூடாது, குடும்பத்தில் கஷ்டம் வர வேண்டும், இப்படி தான் நினைக்கிறார். புரிந்ததா? அதனால் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்பது, நீ உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று நினைத்தாயோ அவன் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டோடு உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருவதோ, உன்னுடைய வாழ்க்கையில் சம்பந்தமாக எல்லா விஷயத்திலும் கஷ்டப்படுத்துவதோ, நஷ்டப்படுத்துவதோ, தொழிலாலேயோ இல்லை மற்ற விஷயத்தினாலேயோ உனக்கு தொந்தரவுகளை கொடுப்பது எல்லாம் உன்னை விட்டு நீங்கும். பல பேருக்கு உதவியாக, பல பேருக்கு நல்ல விஷயத்தையே செய்து கொடுத்து கொண்டு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதத்திலேயும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதத்தில் உங்களுக்கு லாபத்தையும் நிறைய விதத்தில் யோகத்தையும் உங்களுக்கு காட்ட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கஷ்டத்தையே காட்டிக்கொண்டு இருந்த நான் இதற்கு பிறகு யோகத்தை காட்டப் போகிறேன். யோகத்தை காட்டுவதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யார் யார் மூலமாக யார் யார் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்தார்களோ, யார் யார் பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் என்று நினைத்தார்களோ அவர்கள் அனைவரையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுப்பேன். அனைவரையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நிரந்தரமாக எடுத்து உங்களுக்கு என்று ஒரு புதிய ஒரு அற்புதத்தை உருவாக்குவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எப்பேற்பட்ட காரியத்தில் வேண்டுமானாலும் இறங்கி உதவிகளை பல்லாண்டுகரமான விஷயங்களை செய்து வாழ வைப்பேன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலேயும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டேன். இந்த 2025 ஆண்டு முடிவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே நான் என்னென்ன செய்ய போகிறேன் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு நிம்மதியை அளிக்க வேண்டும், நிம்மதியாக இருக்கக்கூடாது, எல்லா பொழுதுகளிலேயும் நீங்கள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும், நஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று
நினைப்பவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் நினைத்தது போலேயும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து முக்கியமான நபர்களை எடுப்பதிலேயும் நான் அவர்களுக்கு தண்டனையை கொடுப்பேன். ஒரு நபருடைய வாழ்க்கை இன்னொரு நபர் கெட்டுப்போக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அப்படி அவன் நினைக்கும் பட்சத்தில் அது அவனுக்கே வந்து கேடாக விளைவிக்குமே தவிர எதிரில் இருக்கிறான் பார் அவனுக்கு விளைவிக்காது. புரிந்ததா? நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைக்கிறீர்கள் என்பதை முதலில் பாருங்கள். தெய்வத்தின் மீது. தெய்வம் உங்களை ஒரு பொழுதும் ஒரு நாளும் கஷ்டப்படுத்தாது. தெய்வம் என்பது ஒரு நாளும் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். தெய்வம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் புரிந்து தெரிந்து செயல்படுங்கள். அவசரப்பட்டு எந்த காரியத்திலேயும் எப்பொழுதும் இறங்காதீர்கள். நீங்கள் நலமோடு வாழ்வதற்கு நான் என்னென்ன முயற்சிகளை எடுக்க முடியுமோ, என்னென்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அனைத்து விஷயத்தையும் நான் உங்களுக்காக செய்வேன். உங்களுடைய வாழ்க்கையில் வாக்கு கொடுத்து விட்டேன். இனி ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் கவலை என்பது ஒரு பொழுதும் ஒரு நாளும் வேண்டாம். கவலை இல்லாமல் ஒரு வாழ்க்கை உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அதுதான் சந்தோஷமான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. காலம் உங்கள் பக்கம்தான். எல்லோரும் நினைக்கிறார்கள் தவறு செய்பவன் பக்கம்தான் எப்பொழுதும் காலம் நேரம் இருக்கும் என்பது. ஆனால் அப்படி கிடையாது. காலம் நேரம் நல்லவர்கள் பக்கமும் வரும். அது கொஞ்சம் காலம் தாமதம் ஆனாலும் சீக்கிரமாக வந்து உதவிகளை செய்ய ஆரம்பித்துவிடும். நீங்கள் எதையும் போட்டு குழப்பாதீர்கள். வாழ்க்கையில் எந்த விதமான தவறுகளும் நடக்காது. எல்லா விதத்திலேயும் மாற்றங்கள் உண்டு. எல்லா விதத்திலேயும் ஏற்றங்கள் உண்டு. நிறைய பொழுதுகளும் நிறைய காலங்களும் கஷ்டப்பட்டு விட்டீர்கள். இனி கஷ்டத்திற்கு இடம் இல்லை என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ மாற்றத்தை பார்க்க போகும் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் எதற்கு? சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பலவிதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைந்ததாகவும் இருக்கலாமே. நீங்கள் என்றுமே சௌபாக்கியத்தோடு வாழ்வீர்கள். ஏக்கங்களோடு இல்லாமல் நிம்மதிகளோடு வாழ்வீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிரித்து கொண்டே இருங்கள். எல்லாம் ஒரு நாள் மாறும். மாறுவதுதான் வாழ்க்கை. ஓம் சாய்ராம்.